உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படியும் கல்யாண வாழ்க்கை 1 வருஷத்துக்கு தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் அவளே லட்சுமி டைவர்ஸ் பண்றதா இருந்தா, ஆனா அதுக்குள்ள உன்னால காத்திருக்கவே முடியல. சொல்ல போனா நீ தான் என் ரிஷிய வற்புறுத்தி இருக்க. அவனை லட்சுமியை விட சொல்லி கட்டாயப்படுத்தின. ஆனா இப்ப பாரு, என் ரிஷி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. சரி, இப்ப நீயே சொல்லு, பேங்க்ல லட்சுமி இல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஜோசியர் ஏற்கனவே சொன்னாரு ரிஷி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. நான் உறுதியா நம்புறேன். ஒருவேளை லட்சுமி அங்க இல்லாம இருந்திருந்தா ரிஷி பொழைச்சிருக்கவே மாட்டான். சின்ன அவ இல்லாம போயிருப்பா. கண்டிப்பா உயிர் பொழைச்சிருக்க. இத பாரு மலிஷ்கா, அதனாலதான் நான் சொல்றேன், என் ரிஷிக்கு யாரால பாதுகாப்பு இருக்கோ அவதான் அவன் வாழ்க்கையில இருக்கணும்னு சொல்றேன். நான் சொல்றத புரிஞ்சுக்க. உன்னோட காதலை தாண்டியும் லக்ஷ்மி ரிஷிய காப்பாத்திருக்கா. அதனால என்ன ஆனாலும் சரி, லக்ஷ்மி ரிஷியோட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் வரணும். நாங்க லக்ஷ்மியை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வருவோம். என்ன அவதான் எப்பவும் என் ரிஷிய காப்பாத்திட்டு வர்றா. எனக்கு என் புள்ள உயிரோட இருந்தா. ராணு என் கூட வா. ராணு நான் வேணான்னு சொன்னா கேட்கணும், ப்ளீஸ் வா. அவங்க ஒரு குடும்பம். லட்சுமி ரிஷியை பாத்துட்டு போட்டோம், அவளை தடுக்காத. நான் பார்க்க விட மாட்டேன்னு சொன்னேன். நோ மீட்னா நோ மீட் தான். இது பாருங்க, கையை விட்டுருங்க இல்லன்னா நான் கத்திடுவேன். என் மானத்தையே வாங்குறா. லட்சுமி மானத்தை வாங்க தானே அங்க போனா. இங்க பாருங்க, என் கையை விட்டுருங்க இல்லன்னா கத்திடுவேன். காப்பாத்துங்கன்னு. என்ன வாட் லுக்கிங்? உங்க வீட்ல ஃபைட் நடக்காதா? உங்க வேலையை பாருங்க. ஐயோ ராணு, இது ஹாஸ்பிடல், உன்னோட வீடு இல்ல. தேவையில்லாம சீன் போடாத. ஹாஸ்பிடல் எனக்கு தெரியும், அதனால என் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ ராணு, நான் சொல்றத கேளு. லட்சுமி பாத்துட்டு போட விடு, அவளை தடுக்காத. கையை விடுங்கன்றல. விட மாட்டேன். என்ன திருடியா? என் கையை ஏன் இவ்ளோ டைட்டா பிடிச்சிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஐயோ சொன்னா கேட்க மாட்டியா? வா. ராணு என்ன பண்ற நீ? சொன்னா கேளு, போகாத, நில்லு. வந்துட்டா பாத்துட்டியா? இப்ப நிம்மதியா? தரிசனம் கிடைச்சுதா? உனக்கு வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்காடி? உன்கிட்ட தாண்டி பேசுறேன், காதுன செவிடா. என்ன இது? இவளுக்கு என்னாச்சு? என்னமோ நடந்திருக்கு. எப்படி போற பாரு லக்ஷ்மி. தலை எழுத்து எனக்குன்னு வந்து மாட்டுது பாரு. ஓ மேடம், இது டோர்பெல். ஒரு வாட்டி அடிச்சாலும் எங்களுக்கு கேக்கும். ஓய் ஹலோ, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஹேய், நான் பேசுறது கேட்கலையா? அவளுக்கு கேட்காது, அவதான் செவிடாயிட்டாளே. குண்டு சத்தம் கேட்டதுல இருந்து இப்படிதான். நீ ஏன் இந்த செவிடு கிட்ட கத்தி கத்தி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? ராணு இப்படி எல்லாம் ஏன் பேசுற? அவளுக்கு எதிர ஏதோ தப்பா நடந்திருக்கு, அதான் பேச மாட்டேங்கிறா. அப்படியா? இப்ப செவிடு மட்டும் இல்ல, அவ ஊமையும் ஆயிட்டாளா? அதான் பேச மாட்டேங்கிறாளா? ராணு அப்படிலாம் இல்ல, அவ சொல்லுவா. இப்ப சொன்னா அது சரியா இருக்காதுன்னு நினைச்சிருப்பா. இருக்கலாம்ல. அடடா, என்ன அழகா பேசுறீங்க. அவளை எப்போல இருந்து இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? இவ்வளவு நாள நான் உங்க கூட வாழறேன், என்ன புரிஞ்சுக்கல? இவ பெத்த பொண்ணு, இவளையும் நீங்க புரிஞ்சுக்கல. ஏழ்மையிலேயே காலத்தை ஓட்டுறா. எங்களை பத்தி நீங்க யோசிக்கவே இல்ல. ஆனா இப்போ இவ மேல நீங்க இந்த அளவுக்கு அக்கறையை காட்டுறீங்க. இவ என்ன சொத்தை அள்ளி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாளா? இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்க. ராணு உனக்கு முத்தி போச்சு. என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. எனக்கு அவ மேல அன்பு இருக்கு. ஏன்னா அவளும் நேகா மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு. அவ வருத்தத்துல இருக்கா. கண்டிப்பா லக்ஷ்மிக்கு அங்க ஏதோ தப்பா நடந்திருக்கு, அதான் பேச மாட்டேங்கிறா. கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்காவது நீ அவளை தனியா இருக்க விடு. நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கட்டும், தொல்லை கொடுக்காது. ஆஹா, இப்ப மகாராணி ரெஸ்ட் எடுப்பாங்க. மகாராணிக்கு ஓய்வு தேவையாம். அக்கா என்ன ஆச்சு? அக்கா, இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் பையன் உயிரை காப்பாத்திட்டே இருக்கா. என் பையனோட ஜாதகத்தை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது. லக்ஷ்மி அக்கா, என்னாச்சு? என்னாச்சு? இங்க பாரு. அக்கா, அக்கா பாத்து. அக்கா, அக்கா, அக்கா
அக்கா என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு. என்ன ஷாலு அழுதுட்டே இருக்கா, சொல்ல மாட்டேங்கிறா. அவளால மட்டும்தான் என் பையனோட தோஷத்துல இருந்து அவனை காப்பாத்த முடியும். மாமா விஷயத்துல ஏதாவது நடந்திருக்குமோ, அதனாலதான் இப்படி அமைதியா எந்த இருக்காளோ? பிரச்சனையும் இல்லையே. அக்கா என்னாச்சுக்கா? என்ன லக்ஷ்மி போயிட்டாளா? அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். மாமா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம லக்ஷ்மி ஒரு ஃபைட்டர். அண்ணி பாத்தீங்கல்ல, குணமாயிட்டாங்க. அதோட அவங்களுக்கு டிஸ்சார்ஜும் கிடைச்சிருச்சு. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மாமா, லக்ஷ்மி அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க பக்கத்துல கோயில் ஏதாவது இருக்கா? இதோ உங்க பின்னாடி இருக்கு. தேங்க்யூ. ஷாலு, லக்ஷ்மி அண்ணி அக்கா நல்லா இருக்கா, வீட்டுக்கு வந்தாச்சு. மாமா எப்படி இருக்காரு? ஓகே. ரிஷி ப்ரோ இன்னும் சரியாகல ஷாலு. அவர் கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கு. ஆனா குணமாயிடுவாரு. நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிக்காத. லக்ஷ்மி அண்ணி நல்லா பாத்துக்கோ. இங்க நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். மாமா, அதான் அக்கா வருத்தமா இருக்கா போல. மாமா சீரியஸா இருக்கிறது இவளுக்கு கஷ்டமா இருக்கு போல. அக்கா நீ அழாதக்கா ப்ளீஸ். அக்கா எல்லாம் சரியாயிடும். பாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன்னு. அதே மாதிரி மாமாவும் குணமாகி வீட்டுக்கு போயிடுவாரு. எல்லாம் சரியாயிடும். அழாதக்கா. இங்க பாரு, நீ அழறத பார்த்தா எனக்கும் அழுக வருது. அழாத. எப்படியும் கல்யாண வாழ்க்கை 1 வருஷத்துக்கு தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் அவனே லட்சுமி டைவர்ஸ் பண்றதா இருந்தா, ஆனா அதுக்குள்ள நமக்கு ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? அங்க ரிஷி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். எனக்கு சுவாசம் மட்டும்தான் ஓடுது. நடப்படமா இருக்க. ரிஷி ப்ரோக்கு ஒண்ணும் ஆகாது மாமா. அவரு குணமாயிடுவாரு கண்டிப்பா. நிஜமாவா? கண்டிப்பா குணமாயிடுவாரு. இங்க பாருங்க, நீங்க ரிஷி ப்ரோக்காக வேண்டிக்கோங்க போதும். நீங்க பேசினா அவங்களுக்கு டைரக்டா கேட்கும்ல. ரிஷி ப்ரோ நிச்சயமா குணமாயிடுவாரு. இவங்க குணப்படுத்திடுவாங்க. லக்ஷ்மியை கூட்டிட்டு வாங்க. ரிஷி கிட்ட கூட்டிட்டு வாங்க. காலன் தன்னால விலகி போகும். காலத்தோட போராடணும்னா லக்ஷ்மியுடைய கிரகத்தின் சக்தி பக்கத்துல இருக்கு. லக்ஷ்மி திரும்பி வந்தா அப்ப ரிஷியும் திரும்பி வந்துடுவான். உங்ககிட்ட என்னன்னு வேண்டுவேன்? நடக்கிற எல்லாமே தெரியும் உங்களுக்கு. பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.